ஒரு வழியா என்கிட்ட உருட்டுற மாதிரி உங்ககிட்ட உருட்டி வீடியோவில் ஆட் பண்ணிட்டான். சரி, நான் கதைக்கு வரேன். ஒரு வழியா குட்டி கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் வாடா வாக்கிங் போலாம்னா நானும் படுத்துட்டே வந்தோம். பேக் பஞ்சர் ஆயிருமேனு ரன்னிங்க போட்டேன். ரன்னிங் முடிச்ச அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த இயற்கையால ரசிச்சிட்டு இருந்தேன். உட்கார்ந்து ரசிச்சதுலதான் அவங்க தோணுச்சு, காலங்காத்தால காய போட்டு கூப்பிட்டு வந்தானே சூடு போடானா மாட்டானான்ற வருத்தத்துல இருந்தேன். ஆனா இந்த இயற்கையாளத பார்த்த அப்புறம் பசி பறந்து போயிடுச்சு. அதனால என்னதான் வாழ்க்கையில கவலைகள் நம்மளை கலங்க வச்சாலும் ஒரு நிமிஷம் இப்படி உட்கார்ந்து சுத்தி உள்ளத ரசிச்சு பாருங்க. கவலை எல்லாம் அந்த காத்தோட காத்தா பறந்து போயிடும். அப்புறம் உட்கார்ந்து காத்து வாங்கினது போதும், வா போலாம்னு சொன்னான். அப்புறம் வீட்டுக்குள்ள போனா குட்டி கொஞ்சம் அவன் அப்பா வாங்கிட்டு வந்ததெல்லாம் அன்பேக் பண்ணிட்டு இருந்தான். ஆளுக்கு ஒன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ எங்கப்பா எனக்கு ஒரு கிஃப்ட் இல்லையான்னு கேட்டா, உன்னை பார்க்க தான் ஃபிளைட்ல டிக்கெட் போட்டு வந்திருக்கேன், நான் தான் அந்த கிஃப்ட் அப்படின்னு பெரியப்பா ஒரு பெரிய உருட்டு. தம்பி தான் உருட்டுறான்னு பார்த்தா அண்ணனும் உருட்டுறான். அப்புறம் பேக்கிங்க போட்டு கிளம்பிட்டோம். இந்த குட்டி கொஞ்சம் வர மாதிரி எனக்கு ஒரு ட்ராலி வாங்கி தர சொன்னா. ட்ராலி வாங்க டேரிட்டு டப்பு இல்ல மோனே, நான் தான் உன் ட்ராலின்னு சொல்லித்தான். அப்புறம் கொஞ்ச தூரம் போனதோ ஒரு காஃபி இடைவெளி, எனக்கு பச்சை தண்ணி அவங்களுக்கு காஃபி. அப்புறம் காதுக்குள்ள ஒரு காத்து வாங்கணும். கண்ணை ரெண்டு கத்தி வச்சு ஒரு தூக்கம். இல்ல குட்டி கொஞ்சம் வேற என்னை கூப்பிட்டு எழுப்பிட்டான். அப்புறம் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டினாங்க. எங்கடா நிப்பாட்டுவீங்க, போடுற வந்துருச்சா அப்படின்னு கேட்டா, இல்ல சாப்பிடுற வந்துருச்சுன்னு சொன்னான். சரி சூடு போடுவான்னு பார்த்தா காருக்குள்ள போட்டு இவன் உட்காந்து லெமன் சாதம் சாப்பிடுறான். அங்க குட்டி குஞ்ச சட்டி போடாம வடைய போட்டுட்டு இருந்தான். அப்புறம் மீன் ஒரு காஃபி இடைவேளை. சிப்ஸை காட்டி வெறுப்பேத்திட்டு எனக்கு காஃபி கப்பும் கிடையாது லாலிபப்பும் கிடையாதுன்னு ஏதோ ஒன்மத்தை கட்டிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தம்பி இதோ பார் திருச்சி அப்படின்னு சொன்னான். ஒருவேளை இதான் நம்ம ஊரான்னு கேட்டா, இல்ல இன்னும் 2 கிலோமீட்டர் அப்படின்னா. எத்தனா 2 கிலோமீட்டர்டா, 2 கிலோமீட்டர் ஸ்கிரீன தோத்தவன் நாக்க தூங்க போட விட்டுட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டினாங்க. சரி இப்பயாவது சோறு போடுவான்னு பார்த்தா அப்பயும் பச்சை தண்ணியை தான் கொடுத்தான். குட்டி கொஞ்சம் சாப்பிட்ற கேப்ல வெளியே நம்ம ஒருத்தனை பார்த்தேன். என்னப்பா சாப்பிட்டேன்னு கேட்டா, அங்கேயும் பாவம் பச்சை தண்ணி தான் போல. ஒரு வரைய 10 மணி நேரம் படுக்க போட்டு கொண்டு வந்து ஒரு வீட்டுல விட்டானுங்க. கேட்டா இதான் நம்ம வீடு, நீ ஓடி விளையாடுன்னு சொன்னான். நான் ஓடலாம் தம்பில்ல, நீ சொத்த போடுன்னு சொன்னேன். அப்புறம் இல்ல நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கம். மிச்ச கதைய அடுத்த வீடியோல சொல்றேன்.